பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். டிஎம்கேக்காரன் பூரா டிஎம்கே மட்டும்தான் சமத்துவம் சமய நீதி கட்சி, எந்த கட்சியுமே சமத்துவம் சமய நீதி இல்லை அப்படிங்க. சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் என்ன அர்த்தம்னு தெரியுமா இந்த டிஎம்கேக்காரனுக்கெல்லாம்? சமத்துவம்னா என்ன, சமூக நீதினா என்ன? இந்த மதிவதனின்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அந்த பார்ப்பான் தான் அந்த வேலையில் இருக்கான், பார்ப்பான் தான் இந்த வேலையில் இருக்கான், அவங்க அப்போ விட்டு வேலையா இதெல்லாம் அப்படி இப்படிங்காங்க. எந்த பார்ப்பான் எந்த வேலையில் இருக்காங்க சகோதரி? ஏதாவது ஒன்றை எடுத்து சொல்லுங்கள். எல்லா வேலையிலையும் எல்லாவனும் இருக்கான். அந்த காலத்தில் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, இப்போ கிடையாது. சரி, நீங்கள் அந்த காலத்தில் சொல்கிறீங்களே, இந்த காலத்தில் அண்ணாதுரை ஆரம்பித்தார். அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி வந்தார். கருணாநிதிக்கு புள்ள முக ஸ்டாலின் வந்திருக்காரு. முக ஸ்டாலினுக்கு புள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் புள்ள இப்போ இன்பநிதி வந்துக்கிட்டு இருக்காரு. இது டிஎம்கே என்ன இவங்க அப்போ விட்டு சொத்தான்னு நீங்கள் கேட்கவே இல்லையே. இதை கேட்டிருந்தா நீங்கள் நல்லவங்க. ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் சொல்லுவீங்களே ஈவேரா ராமசாமி பெரியாருன்னு, அந்த ஈவேரா ராமசாமிக்கு கூட தான் அவரோட சிசிய பிள்ளைங்க தான் அண்ணாதுரையும் கருணாநிதியும் அன்பழகன் எல்லாரும். அண்ணாதுரை எதுக்கு தனியாக பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கு ஆரம்பித்தார். உங்களை மாதிரி 27 வயசில் இப்போ வீரமணிக்கு 72 வயசு, 72 வயசு இருக்கிற வீரமணி உங்களை அது திருமணமே பெண்கள் வந்து தாலி கட்டிக்கக்கூடாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு உங்களோட கொள்கை அது. ஆனால் அந்த உங்கள் பெரியார் உங்களுக்கு மட்டும்தான் பெரியார். தமிழ் கலாச்சாரத்தையே சீரழித்து சின்ன பண்ணாமாக்கி தமிழர்களோட குடும்பத்தவே கெடுத்த பெரியார் 72 வயசில் 27 வயசு மணியம்மையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதாவது எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீரமணி உங்கள் ஆசிரியராக தலைவராக அவருக்கு வந்து இப்போதைக்கு 72 வயசுக்கு மேலே, உங்களுக்கு 27 வயசு. நீங்கள் 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணினா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்போ உங்கள் ஈவேரா பெரியார் வந்து 72 வயசில் 27 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ண போய் இது பொருந்தா திருமணம், இப்படி இது அசிங்கம், நாங்கள் எப்படி வெளியே தலை காட்ட, இவரை போய் தலைவரை ஏற்றுக்கிட்டதுக்கு எங்களை செருப்பாலேயே அடிச்சுக்கணும்னு சொல்லி அண்ணாதுரை கருணாநிதி அன்பழகன் இவங்கெல்லாம் அதை விட்டு பிரிஞ்சு வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை இப்போ திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் தான் அண்ணாதுரை. உங்கள் பெரியாரை பற்றி அவ்வளவு கேவலமாக சொன்னதெல்லாம் அண்ணாதுரையும் இப்போ பேசுகிற சீமான் கிடையாது. அப்போமே அண்ணாதுரையாச்சும் கருணாநிதியாக இருக்கட்டும் அன்பழகன் பேசி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி உங்கள் தலைவர் பெரியார் வந்து டிஎம்கேக்காரங்களை ஓட்டுக்காக பொண்டாட்டியை கூட கூட்டி விடுவான், ஓட்டுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அடிச்சுக்கிட்டாலுமே சமூக நீதியோ சமத்துவத்துக்கோ இவங்க ஒன்றுமே பண்ணவே இல்லை. கீழே இருக்கிறவன் கீழேயே தான் வச்சான். இவங்க சண்டை போட்டு இவங்க தான் மேலே வந்தாங்களே தவிர கீழே உள்ளவனே வச்சு அமுக்கிக்கிட்டாங்க, மேலே வரவே விடலை. இப்போ எல்லாத்தையும் மேலே கொண்டு வர்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அன்னை எல் முருகன் அவர்களை மாநில தலைவராக்கினாங்க. அதே அண்ணனை மத்திய அமைச்சராக்கி கூடவே வச்சுக்கிட்டார். இது சமூக நீதி, இது சமத்துவம். எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் அப்படியே ஆப்போசிட்டு. டிஎம்கே கட்சி வாயிட்டு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமத்துவம் சமூக நீதினு, ஆனால் செயல்படுத்துகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். எல்முருகனை மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ பேரை எந்த சாதியுமே குறைச்சும் பேசலை, உயர்த்தியும் பேசலை, குறைச்சும் பேசலை, எல்லாருமே சமம். அந்த மாதிரி கொள்கையுடைய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. நல்ல மூளை உள்ளவங்க படித்தவங்க திங்க் பண்ணி பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த எல்லாரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. மேலே கீழே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவனுங்க தான் பார்ப்பான்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர பிஜேபிக்குள்ளே அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் டிஎம்கேல எல்லாம் இவங்க சொல்கிற எல்லாம் டிஎம்கேல இருக்குது. தமிழக மக்களே கொஞ்சம் சிந்திச்சு, டிஎம்கேல இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் சிந்திச்சு செயல்படுங்க. நல்ல மூளையோடு யோசிச்சிங்கன்னா டிஎம்கேல இருக்க மாட்டீங்க, எல்லோரும் பிஜேபிக்கு வந்துடுவீங்க. தயவு செஞ்சு யோசிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.